அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு சேமியா ஒரு டிஃபன் ஐட்டம் முட்டையும் காய்கறியும் வச்சு பண்ணலாம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதோட கூடவே நமக்கு எந்த நேரத்தில் எந்த மாதிரி சோதனை வரும்னு தெரியாது. எல்லாத்தையும் நம்ம கடந்து தான் போகணும். வாங்க அதுக்கு ஒரு கதை இருக்குது. இந்த காசியில் ஒரு கங்கா நதியோட ஒரு பெரியவர், வயசானவர். அவருக்கு யாருமே கிடையாது. ரொம்ப வயசாகிடுச்சு. அவர் ஒரே ஒரு ஆள் தான். அவர் செருப்பு தைச்சிக்கிட்டு அந்த நதி ஓரமாக உட்காண்ட்ருப்பார். அவருக்கு அந்த கங்கா நதியில் போயிட்டு குளிக்கணும், எல்லாரும் போயிட்டு அங்கே குளிக்கிறாங்க, அவங்க பாவத்தெல்லாம் போக்குறாங்க, நம்மளும் அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப ஆசை. ஆனாலும் அவரோட நிலைமை அதுக்கு இடம் கொடுக்கல. ஏன்னா அவர் செருப்பு தைக்கிறவர். அவர் வரவங்களை எல்லாரையும் பார்த்துட்டு அந்த அம்மாக்கிட்ட மனசார வேண்டிக்கிட்டு இருப்பார். அப்போ ஒரு பண்டிதர் என்ன பண்ணுறாரு, ஆற்றுக்கு போகிறார், குளிக்கிறார். அவர் மந்திரம் சொல்லிக்கிட்டே குளிக்கிறாரு. குளிச்சுட்டு வெளியில் வரும்போது அவரோட செருப்பு அறுந்து போகுது. அறுந்து போனோடனே இவர் என்ன பண்ணுறாரு, அந்த செருப்பு தைக்கிற பெரியவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்து, இந்த செருப்பை எனக்கு தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். அவரும் தைச்சி கொடுக்குறாரு. தைச்சி கொடுத்ததும் அந்த பண்டிதர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஒரு அண்ணா காசு தரார். காசு தந்தப்போ அந்த பெரியவர் அதை வாங்கிக்க மாட்டார். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ படிச்சிருக்கீங்க, டெய்லி இங்கே இந்த கங்கா நதி அம்மா கூட நீங்கள் பேசுகிறீங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களை பார்க்குறதே ஒரு பெரிய புண்ணியம்தான். அதுக்காக நான் உங்கள்கிட்ட இந்த செருப்பு தைக்கிறதுக்கான காசு நான் வாங்க மாட்டேன், நீங்கள் தான் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு பண்டிதர் நான் சொல்கிறாரு, நீ ஏழை, உன்னோட காசு எனக்கு வேண்டாம், உன் கூலிக்கு தான் நான் காசு தரேன், நான் சும்மா உனக்கு கொடுக்கல அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ இந்த செருப்பு தைக்கிறவர் என்ன சொல்கிறாரு, சரி உங்களுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், நான் இந்த கங்கா அம்மாவுக்காக நான் இதை தான் என்னால் அவருக்கு கொடுக்க முடியும், நீங்கள் இதை அந்த கங்கா அம்மாவோட காலடியில் போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறார். பண்டிதரை என்ன பண்ணுறாரு, மறுபடியும் கங்கா நதிக்குள்ளே போயிட்டு, இந்த பாருமா உன் கரையில் உட்காந்துருக்கிற இந்த பெரியவர் உனக்காக இந்த காசை சமர்ப்பிக்கிறாராம், நீ ஆனந்தமாக ஏற்றுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாவை அதுக்குள்ளே போட்டுறார். போட்டதும் அந்த ஆற்றுலேருந்து ஒரு அழகான கை வெளியில் வருது. வெளியில் ஒரு வளையலை கொடுக்குது. வளையலை கொடுத்ததும் வளையலை எடுத்து கொடுக்குது அந்த பண்டிதர்கிட்ட. பண்டிதர் என்ன பண்ணுறாரு, வளையல் வாங்கிட்டு, ஐயோ எவ்வளோ அழகாக இருக்குது வளையல், எவ்வளோ விலை மதிப்பில்லாத இந்த வளையலாச்சே அப்படின்னு சொல்லிட்டு, இதை நம்ம அவருக்கு கொடுக்க வேண்டாம், நம்ம கொண்டு போயிடலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு அவர் மேலே அங்கி இருக்கும் இல்லையா, அந்த அங்கியில் சுற்றி வச்சுக்கிட்டு அவர் கடகடன்னு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு அவங்க மனைவிக்கிட்ட அந்த வளையலை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி ஆச்சு, கங்கா அம்மா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, ஒரு வளையல் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், ஏன்னா நம்ம தகுதிக்கு இது ரொம்ப பெருசாகவும் இருக்குது, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை கொண்டு போய் ராஜா கிட்ட கொடுத்துட்டு, ராணிக்கு தான் இது பொருத்தமாக இருக்கும் இந்த வளையல், ராஜா கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் ஏதாவது காசு வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு இவர் என்ன பண்ணுறாரு, அந்த வளையல் எடுத்துகிட்டு ராஜா கிட்ட போகிறார். ராஜா கிட்ட போனதும் ராஜா கிட்ட காட்டுறாரு. ராஜாவுக்கும் அந்த வளையல் ரொம்ப பிடிச்சிருச்சு. பிடிச்சிட்டோன்னே என்ன பண்ணுறாரு, அவங்க மனைவியை கூப்பிட்டு, ராணியை கூப்பிட்டு, இந்த வளையல் உனக்கு பிடிச்சிருக்கா பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ராணிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு பை நிறைய ஒரு காசை அந்த பண்டிதருக்கு கொடுக்குறாங்க. அவரும் என்ன பண்ணுறாரு, சந்தோஷமாக வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததும் இங்கே ராணி ராஜா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, இது நல்லாயிருக்கு இந்த வளையல் இந்த மாதிரி உலகத்தையே எங்கேயும் கிடைக்காத பொருளுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு, இன்னொரு வளையல் இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு வளையலை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன், நீங்கள் அந்த பண்டிதரை கூப்பிட்டு இன்னொரு வளையல் வேணும் அப்படின்னு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு இவர் என்ன பண்ணுறாரு, சிப்பாயை அனுப்பி அவரை கூப்பிட்டுட்டு இன்னொரு வளையல் வேணுமாப்பா ராணிக்கு, இன்னொரு வளையல் இருந்தால் கொடுத்துரு, நான் இன்னும் உனக்கு நிறைய பொற்காசை தரேன் அப்படின்னு சொல்கிறார். இவரில் இல்லைங்க அது ஒன்று தாங்க, வேறு இல்லைங்க அப்படின்னு சொல்கிறார்.
இல்லை இல்லை, எனக்கு வேணும், இன்னொரு வளையல் வேணும், உனக்கு ஒரு நாள் டைம் தரேன், இன்னொரு வளையல் கொண்டு வந்துடு, இல்லாட்டி உனக்கு தலை இருக்காது, நான் தலையை எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த பண்டிதர் பயந்து நடுங்கிறார். நடுங்கிட்டு என்ன பண்ணுறாரு, நேராக அந்த செருப்புக்கார்கிட்ட போகிறாரு. செருப்புக்கார்கிட்ட போய், ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா, உங்களுக்கு நான் பெரிய துரோகம் பண்ணிட்டேன் ஐயா, அந்த துரோகம் இப்போ எனக்கு மரண தண்டனையாக வந்துடுச்சு ஐயா அப்படின்னு புலம்புறாரு. அவங்ககிட்ட என்ன சொல்கிறாரு, நான் ஒன்றுமே பண்ணலையேப்பா, நீ ஏன்பா எங்ககிட்ட வந்து, எவ்வளோ பெரிய மனுஷன் நீ, எவ்வளோ பெரிய பண்டிதர் நீ, என்கிட்ட வந்து ஏன்பா இந்த மாதிரி அழுகுறீங்க, என்ன தான் காரணம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.